பிள்ளையார் சொல்லி வழக்கம் வந்து நம்ம ஊரில் நம்ம நாட்டில் வந்து நிறைய குறைஞ்சிக்கிட்டே வருது. இப்போ யாருமே பெருசாக பிள்ளையார் சொல்லி போட்டு நான் எந்த லெட்டர்லையுமே பார்க்குறதே இல்லை. இந்த பிள்ளையார் சுழி என்பதற்கு பேசாத எழுத்துன்னு பேர். பிள்ளையார் சுழி போடாமல் எழுத மாட்டாங்க. இப்போ யாராவது கேட்டால் பிள்ளையார் சுழி எழுத பேனா எழுதுதா இல்லையான்னு செக் பண்ணுறதுக்கு சார். முஸ்லீம் ஆத்மா, இந்து ஆத்மா அப்படி கிடையாது. எல்லா உயிர்களும் அதில் அடங்கி இருந்தாங்க. அது மாயையான கோலம். அவ்வியாத கருணைன்னு பேர். இறைவர் ஜோதி வடிவாக இருக்கிறார். ஆண்டவனுக்கு நாம ரூபம் கிடையாது. அவர் மேல் நிலையில் இருக்கும்போது அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் ஜோதி, ஆதியும் அந்தமும் இல்லாத அருட்பெரும் ஜோதி. மணிவாசகர் சொல்றார், ஆண்டவனுக்கு பிறப்பு இறப்பு கிடையாது, ஒரு ஜோதி வடிவமாக இருக்கிறார். பராசக்தி, ஆதிசக்தி, கிரியாசக்தி, ஞானசக்தி, இச்சாசக்தி, குடிலாசக்தி, இந்த 6 சக்திகளும் 6 முருகன். அது வந்து தான் பிள்ளையார் சுழின்னு வந்து. விநாயகரை வணங்காமல் எந்த காரியமும் தொடங்க மாட்டாங்க. மூலாதாரத்தில் இருக்க அந்த விநாயகர் பெருமாள் 6 ஆதாரங்களையும் நம்மளை மேலே கொண்டு போவதற்கு உதவி செய்கிறார். அதனால தான் அருகு அவருக்கு போடுறது. அனலாசூரன் ஒருத்தர் விழுங்கிட்டாரு, ரொம்ப வயிறு சூடாக போச்சு. அப்போ எது பண்ணாலும் கேட்கல. அப்போ அருகம்புல்லுடைய தீர்த்தம் கொடுத்தா சுவாமிக்கு குறிச்சு வரும். இன்றைக்கி கூட அல்சருங்கிறவங்க இருக்கிறவங்க இருந்தால் இதை பயனுள்ள பகுதி. அருகம்புல் நல்லா சுத்தமாக ஆஞ்சிட்டு தினம் மிக்சியில் கொஞ்சம் அரைச்சிட்டு அருகம்புல் சாறு குடிச்சிங்கன்னா அல்சர் இருக்கிற இடம் தெரியாமல் போகும். நம்பியாண்டார் நம்பின்னு ஒருத்தர் இருந்தார். அவர் தான் விநாயகருக்கு சாப்பாடு ஊட்டினவர். அவர் தான் தேவாரம் திருப்பதிகங்கள்லாம் கண்டுபிடிச்சார். அவங்க அப்பா ஒரு நாள் வெளியூர் போகிறதுனால அம்மா குழந்தைகிட்ட சொல்லி போய் நீ அபிஷேகம் பண்ணிவிட்டு பிரசாதம் நைவேத்தியம் பண்ணிவிட்டு வாடா. அப்பா இப்போ பிரசாதத்தை வந்து சாமி சாப்பிட மாட்டேங்கிறார். சாமி சாப்பிட்றதுக்கு தானே கொடுக்குறாங்க. இவர் அழுதுண்டே இருக்கார். என்னடா இது மாதிரி பண்ண மாட்டேங்கிறாரு, இவருக்கு கோபம் வருது. சாப்பிடணுன்னு இடிச்சுக்க போகிறார். அப்போ சுவாமி மறைச்சிட்டார். அவங்க அம்மா கேட்குறாங்க, தினம் அப்பா படிச்சுட்டு பிரசாதம் எடுத்துன்னு வர எங்கடா காணும்? பிள்ளைய சாப்பிட்டாரு. என்னடா சொல்கிற, நீங்கள் சாப்பிட்டுட்டியா கீழே கொட்டிட்டியா, என்ன உண்மையை சொல்லு. இல்லை பிள்ளையார் தான் சாப்பிட்டார். இதை உலகத்திலே ஒரே ஒரு ஆண்மகன் தான், அது முருகன் தான். நாம் அத்தனை பேரும் பெண்மகள். வாரியார் கூட்டத்தில் கேட்பார், இங்கே யாராவது ஆண் பிள்ளைகள் இருக்கிறீங்களான்னு கேட்பார். பையன் கையை தூக்குவான். நீ ஆண் பிள்ளைய கிட்ட கண்ணாடி போட்டுப்பார். கண்ணாடி போட்டு இல்லையே நீ ஆம்பளை இல்லை, அவன் ஆம்பளைன்னுவான். எல்லாரும் அம்மா வயிற்றுல தானே பிறகும், பெண் பிள்ளை அதான் ஓடுன்னுவார். முருகன் ஒருவன் தான் ஆண்மகனா, நெற்றிக்கண்லேருந்து தோன்றியவர். இன்னொன்று, முருகன் வேறு சிவன் வேறே கிடையாது. வணக்கம் சார். வணக்கங்க. வணக்கம். பரிகாரஸ்தல நேயர்களின் சார்பாக அன்பான வணக்கம். நீங்கள் நிறைய சொல்லிட்டு இருந்தீங்க, நம்ம தலைப்பு கூட நம்ம பேசிக்கிட்டு இருந்தோம். இந்த பிள்ளையார் சொல்லி வழக்கம் வந்து நம்ம ஊரில் நம்ம நாட்டில் வந்து நிறைய குறைஞ்சிக்கிட்டே வருது. இப்போ யாருமே பெருசாக பிள்ளையார் சொல்லி போட்டு நான் எந்த லெட்டர்லையுமே பார்க்குறதே இல்லை. முதல்ல நாங்கள் படிக்கிற காலத்துலலாம் எந்த ஒரு ஆரம்பிக்கிற ஒரு பத்திரிக்கைனாலும் சரி, எந்த ஒரு பரீட்சை எழுதுகிற விஷயங்களாலும் சரி, பிள்ளையார் சொல்லி போட்டு ஆரம்பிக்கணும். ஸ்கூலில் சொல்லிக் கொடுப்பாங்க, வீட்லேயுமே அந்த வழக்கம் இருக்கும். நம்ம பிள்ளையார் சொல்லி போட்டு தான் நம்ம எதுவுமே பண்ணுவோம். இப்போ அந்த வழக்கமே இப்போ இருக்கிற ஆண்டுகளில் குறைஞ்சிக்கிட்டே வருது. அதை பற்றி பிள்ளையார் சொல்லி பற்றிய சிறப்புகள் பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் எனக்கு. வணக்கங்க. திருவடியும் தண்டையும் சிலம்பும் சிலம்பூடுருவ பொருவடி வேலும் கடம்பும் தடம்புயம் 6 அறுவடிவான வதனங்கள் 6 மலர்கண்களும் குருவடிவாய் வந்து என் உள்ளம் குளிர குதிகொண்டது. பரிகாரஸ்தலம் நேயர்கள் அனைவருக்கும் சிறியனுடைய பணிவான நன்றி கலந்த வணக்கங்கள். நம்முடைய பெரியவர்கள் பல வழக்கங்கள், நல்ல வழக்கங்கள் வைத்திருந்தார்கள். அதெல்லாம் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து கொண்டே வருகிறது. பிள்ளையார் சுழி என்பதற்கு பேசாத எழுத்துன்னு பேர். பேசாத எழுத்து. உகரம் போல இருக்கும், உகரத்துக்கு கழுத்து இருக்கும், பிள்ளையார் சுழிக்கு கழுத்து இருக்காது. ஒரு சுழி நேர்கோடு. ஊனா போடும்போது ஊருக்கு இப்படி வளைவு வரும். இந்த பிள்ளையார் சுழி என்பதற்கு பேசாத எழுத்துன்னு பேர். பிள்ளையார் சுழி போடாமல் எழுத மாட்டாங்க. இப்போ யாராவது கேட்டால் பிள்ளையார் சுழி எழுத பேனா எழுதுதா இல்லையான்னு செக் பண்ணுறதுக்கு சார். பிள்ளையார் சுழி அது மாதிரி ஆயிடுச்சு. நம்ம பெரியவர்கள் உயர்ந்த நிலையில் இருக்கணும். நாம் எல்லாம் ஒரு காலத்திலே எல்லா உயிர்களும், ஆணாத்மா பெண்ணாத்மா புலி சிங்கம்லாம் கிடையாது, எல்லா உயிர்களும் 84 100,000 யோனிவேதம் நிறைசேர படைத்து அவற்றின் உயிருக்கு அத்தனை உயிர்களும் மாயையான ஒரு கோலம்னா அதில் அணுமாத்திரமாக இருந்தது. முழு இருட்டு 24 மணி நேரமும். அதுக்கு கேவல தசைன்னு பேர். அதற்கு எப்படி உதாரணம் வாரியார் சுவாமி சொல்கிறாருன்னா, இப்போ நம்ம நகை எடுத்துகிட்டு போனோம், கடையில் கொடுத்தா உடனே பார்க்க மாட்டாங்க, உரசி பார்ப்பாங்க. அந்த உரசன தங்கம் வீணாகாமல் பொருட்டு தேன் மெழுக்கு உருண்டைன்னு வச்சுருப்பார். அதில் ஒத்தி எடுத்துவார். ஒரு 6 மாதம் ஆச்சுன்னா அதை உருக்கலாம். உருக்கி எடுத்தால் 1/2 பவுன் 1 பவுன் கிடைக்கும். அந்த மாதிரி
தேய்ச்சது. அப்போ அந்த கோடான கோடி தங்க அணுக்கள் அந்த தேன் மெழுக்கு உருண்டையில் இருந்தது போல மாயையான கோலத்திலே எல்லா உயிர்களும் இருந்தன. முஸ்லீம் ஆத்மா, இந்து ஆத்மா அப்படி கிடையாது, எல்லா உயிர்களும் அதில் அடங்கி இருந்தன. அது மாயையான கோலம். அவ்வியாத கருணைன்னு பேர். இறைவர் ஜோதி வடிவாக இருக்கிறார். ஆண்டவனுக்கு நாம ரூபம் கிடையாது. அவர் மேல் நிலையில் இருக்கும்போது அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் ஜோதி, ஆதியும் அந்தமும் இல்லாத அருட்பெரும் ஜோதி. மணிவாசகர் சொல்றார், ஆண்டவனுக்கு பிறப்பு இறப்பு கிடையாது, ஒரு ஜோதி வடிவமாக இருக்கிறார். அந்த பெரிய நிலை அந்த இறைவர் பார்க்கிறார். ஐயோ, இந்த உயிர்கள் எல்லாம் இப்படி மாயையான கோலத்திலிருந்து கஷ்டப்படுகின்றன. காரணம் இல்லாத கருணை. இப்போ நமக்கு மனைவி வந்து ஈவினிங்கு வந்த உடனே லைம் ஜேஸ் சேமியா உப்புமா கொடுத்து டீ கொடுத்தான்னா ஜவுளி கடைக்கு அழைக்க போகிறாருன்னு அர்த்தம். நம்மளுக்கு வரவேற்றாங்க. வாரியார் சாமி சொல்ல என்னை பற்றி அதிகமாக புகழ்ந்தாங்கன்னா கடிதத்தில் பின்னாடி டொனேஷன் கேட்க போகிறான்னு அர்த்தம். ஏதாவது ஒரு ரீசன் இருக்கும். ஆனால் எந்த காரணமும் இல்லாமல் இறைவனுடைய அவ்வியாத கருணை, காரணம் இல்லாத கருணை. அந்த இறை என்ன நினைக்குது, ஐயோ இந்த உயிர்களில் ஆண்டவன் நம்மை படைக்கவில்லை. அது நம்ம தெரிஞ்ச சில பேர் சொல்கிறாங்க, ஆண்டவன் என் தான் என்னை படைச்சானோ. ஆண்டவன் நம்மை படைக்கவில்லை. என்று நீ அன்று நான், பதியினை போல் பசுபாசம் அனாதி. நம்மளை ஆண்டவன் படைக்கலை, நம்ம தான் அணுமாத்திரமாக இருந்தோம். சூட்சமமாக இருந்ததை சூலமாக செய்கிறார். சுருட்டி இருந்த பாயை விரித்து வைப்பது போல அந்த ஞான கருணை, ஆண்டவனுடைய கருணை, அதிலிருந்து 1000ல் ஒரு கூறு பிரிகிறது. அதற்கு பராசக்தின்னு பேர். அந்த சக்திக்கு பராசக்தி. இந்த பராசக்தியினுடைய அருளை இந்த கோலமோ உயிர்களோ தாங்காது என்று அதிலிருந்து ஒரு 1000ல் கூறு பிரிகிறது. அதற்கு ஆதிசக்தின்னு பேர். அப்பொழுதும் இது தாங்காது. ஆதிசக்தியிலிருந்து 1000ல் ஒரு கூறு பிரிகிறது. அதற்கு ஞானசக்தின்னு பேர். திரும்பவும் 1000ல் ஒரு வந்து கிரியாசக்தின்னு பேர். அப்போ அதிலிருந்து 1000க்கு இச்சா சக்தி என்று பெயர். 6வது குடிலா சக்தி. அந்த குடிலா சக்தி வந்து இந்த கோலத்திலே விழுந்தவுடன் சுத்த ஆரம்பிச்சு, காத்தாடி காற்றுல சுற்றுவது போல அந்த அருளாற்றல் விழுந்த. இதில் ஒவ்வொரு நிலைக்கும் ஒவ்வொரு நிகழ்ச்சி. அந்த ஞான சக்தியை வரும்பொழுது 1000ல் ஒரு கூறாக ஞானசக்தி வரும்பொழுது தான் இங்கே விடியற்காலம் ஒரு வெளிச்சம் இருக்கும். அதாவது அது உஷா காலம், அது காலையில் சொல்லுவாங்க. அதாவது ஆள் வர்றது தெரியும், ஆனால் யாருன்னு தெரியாது. அந்த மாதிரி அந்த ஒளி வரும். இதில் இந்த கிரியாசக்தி என்று வரும்போது நம்ம பூமத்திய ரேகை, மத்திய ரேகைங்கிற போல இந்த கோலத்திலே சுத்த மாயா, அசுத்த மாயா, மிஸ்ர மாயா என்று 3 கோடு விழுகிறது. இந்த குடிலாசன சுத்த மாயாயில வந்து விழுந்தவுடன் கோலம் சுழல ஆரம்பிச்சது. சுழர்ந்தது. இப்படி சுழலும் போது காற்றுல ஒரு சத்தம் வரும். அதான் நாத விந்து கலாதி நமோ என்பார் அருணகிரிநாதர். இப்படி சுத்தின உடனே ஒரு நாதம் வருகிறது, விந்து வெளிப்படுது. இது பாருங்க, இப்படி சுத்துவது கோலம், அதிலிருந்து உயிர்கள் வெளியில் வருது. அதை காண்பிப்பது தான் பிள்ளையார் சுழி. பிள்ளையார் சுழி போடுவது என்பது, ஏன்னா நமக்கு எல்லாவற்றுக்கும் மூலாதார பொருளாக இருப்பவர் விநாயகர். அந்த எழுத்துக்கு பேசாத எழுத்துன்னு பேர். அதற்கு ஏன் இப்படி பிரிஞ்சு பிரிஞ்சு வந்தது, ஏன் அப்படியே வரக்கூடாது? நம்மெல்லாம் குற்றாலத்துக்கு போகிறோம். குழந்தை 8 மாதம் குழந்தை தண்ணி கேட்குது. குற்றாலத்து தான் இவ்வளோ தண்ணி இருக்கு. குழந்தை எடுத்துன்னு போய் அப்படியே வாயை காமிச்சா குற்றாலத்தில் வந்து குழந்தை வயிறும் வாயும் நிற்குமா? சரி, டம்ளரில் கொண்டு வர முடியுமா? பெரிய அண்டாவில் கொண்டு வந்து குடத்துக்கு மாற்றி, குடத்துலேருந்து ஜக்குக்கு மாற்றி, ஜக்குலேருந்து மாற்றி கிணத்துக்கு மாற்றி, பாலாடைன்னு சொல்லுவாங்க, அதில் ஊற்றி குழந்தை கொடுப்பாங்க. அப்போது குற்றாலத்தில் தண்ணி முழுக்க வந்தாலும் அந்த குழந்தையினுடைய வயிறும் தாங்கணும். அதே மாதிரி காவிரி உற்பத்தி ஆகுது, நிலத்துக்கு நலஞ்செய்யணும். சீர்காழியில் இருக்க பயிர்கள்னு காவிரியே வந்தால் இந்த பயிர் முழுகி போயிடும். இந்த கொள்ளரைன்னு சொல்லுவாங்க. இந்த ஸ்ரீரங்கத்துக்கிட்ட கொஞ்சம் பிரியும். அப்புறமா ஆடு தாண்டும் காவேரின்னு வரும். ஆடு தாண்டுற அளவுக்கு காவிரி சுருங்கி சுருங்கி வரும். அப்படி வந்தாலும் அந்த காவிரி உள்ளே போகும்போது 10 பயிர் சாஞ்சிருவோம் அந்த வேகத்துக்கு. அதுபோல் ஆண்டவன் அருள் இருந்தாலும் இப்படி இந்த 6 சக்திகள் தான் முருகனுக்கு 6 முகமாக இருக்கும். பராசக்தி, ஆதிசக்தி, கிரியாசக்தி, ஞானசக்தி, இச்சாசக்தி, குடிலாசக்தி. இந்த 6 சக்திகளும் 6 முருகன். அது வந்து தான் பிள்ளையார் சுழின்னு வந்தது. பிள்ளையார் சுழி போடாமல் நம்ம இப்போ விநாயகரை வணங்காமல் எந்த காரியமும் தொடங்க மாட்டேன். எந்த கோயிலுக்கு போனாலும் விநாயகருக்கு தான் முதல் வழிபாடு. நம்ம சிவன் கோயிலுக்கு எங்கே போனாலும் முதல்ல விநாயகர் மூலாதார பொருளாக இருக்கார். நம்ம மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிபூரகம், அநாகதம், விசித்தி, ஆக்ஞா என்று 6 ஆதாரங்கள். அந்த 6 ஆதாரங்களுக்கும் மூலமாக இருப்பது விநாயகர். அதான் அவர் ஆதாரம். அவருக்கு அருகு போடுவாங்க. பிள்ளையார்கிட்ட அருகு போட்டால் நம்முடைய துன்பங்கள் நமக்கு வராதான். அந்த அருகு போல் வேல் ஊன்றின்வாங்க. 6 இடத்துல அருகு வந்து ஊணும். நீங்கள் அருகம்புல் எடுத்தீங்கன்னா 6 இடத்துல இருக்கும்.
அதுபோல் மூலாதாரத்தில் இருக்க அந்த விநாயகர் பெருமான் 6 ஆதாரங்களையும் நம்மளை மேலே கொண்டு போவதற்கு உதவி செய்கிறார். அதனால தான் அருகு அவருக்கு போடுறது. அனலாசூரன் ஒருத்தர் விழுங்கிட்டாரு, ரொம்ப வயிறு சூடாக போச்சு. அப்போ எது பண்ணாலும் அது கேட்கல. அப்போ அருகம்புல்லுடைய தீர்த்தம் கொடுத்தா சுவாமிக்கு கொலிச்சு வரும். இன்றைக்கி கூட அல்சருங்கிறவங்க இருக்கிறவங்க இருந்தால் இதை பயனுள்ள பகுதி. அருகம்புல் நல்லா சுத்தமாக ஆஞ்சிட்டு தினம் மிக்சியில் கொஞ்சம் அரைச்சிட்டு அருகம்புல் சாறு குடிச்சிங்கன்னா அல்சர் இருக்கிற இடம் தெரியாமல் போயிடும். வயிறு பிரச்சனையே வராது. அருகம்புல் அவ்வளவு நல்லது. அருகம்புல் காலையில் வெறும் வயிற்றில் சாப்பிடணும். அது காஃபி மாதிரி நிறுத்தி குடிக்கணும். அப்படியே கடகடான்னு குடிச்சிடக்கூடாது. அப்படி சாப்பிட்டா வயிறு பிரச்சனையோ அல்சர் ப்ராப்ளமே வராது. அவருக்கு அந்த அருகம்புல் எடுத்து வணங்க. இன்னொன்று, பிள்ளையாரை பற்றி பலவிதமான கதைகள் சொல்லுகிறார்கள். அதெல்லாம் பிழை. நம்பியாண்டார் நம்பின்னு ஒருத்தர் இருந்தார். அவர் தான் விநாயகருக்கு சாப்பாடு ஊட்டினவர். அவர் தான் தேவாரம் திருப்பதிகங்கள்லாம் கண்டுபிடிச்சார். அவங்க அப்பா கோயிலில் விநாயகருக்கு பூஜை பண்ணுறவர். அவங்க அப்பா ஒரு நாள் வெளியூர் போகிறதுனால அம்மா குழந்தைகிட்ட சொல்லி போய் நீ அபிஷேகம் பண்ணிவிட்டு பிரசாதம் நைவேத்தியம் பண்ணிவிட்டு வாடா. அந்த குழந்தை சின்ன வயசுலேயே பூநூல் போட்டுருந்தேன், மந்திரம் சொல்லி பண்ணுறாரு. அப்பா இப்போ பிரசாதத்தை கொடுத்து சாமி சாப்பிட மாட்டேன்றார். இவர் சாமி சாப்பிட்றதுக்கு தானே கொடுக்குறாங்க. இவர் அழுதுண்டே இருக்கார். என்னடா இது மாதிரி பண்ண மாட்டேங்கிறாரு. இவருக்கு கோபம் வருது. எனக்கு பள்ளிக்கூடத்துக்கு வேறு நேரமாகுது, நீ சாப்பிட மாட்டேங்கிறியேன்னு இருக்கிறார். இவர் அழுதுக்கிற சாப்பிடணும்னு இடிச்சுக்க போகிறார். அப்போ சுவாமி மறைச்சிட்டார். அவங்க அம்மா கேட்குறாங்க, தினம் அப்பா படிச்சுட்டு பிரசாதம் எடுத்துன்னு வர எங்கடா காணும்? பிள்ளைய சாப்பிட்டாருங்க. என்னடா சொல்கிற, நீங்கள் சாப்பிட்டுட்டியா கீழே கொட்டிட்டியா, என்ன உண்மையை சொல்லு. இல்லை பிள்ளையார் தான் சாப்பிட்டாரு. அவங்க அப்பாவுக்கு நம்பிக்கை இல்லை. ஏன்னா அவர் எப்போ பிரசாதம் எடுத்துனார். ராஜராஜ சோழன் காலம். இவர் நம்பியாண்டார் பெருமையை கேள்விப்பட்டு இது தென்னை மரத்தை கோடி கோடியாக வச்சுட்டு தென்னை எல்லாம் சாப்பிட வச்சாராம். கரும்புலாம் குவிச்சு வச்சு. அந்த நம்பியாண்டார் நம்பி. இந்த விநாயகப் பெருமான் அவதாரம் என்பது மிக மிக சிறப்பு. அவர் முருகனும் இதை உலகத்திலே ஒரே ஒரு ஆண்மகன் தான், அது முருகன் தான். நாம் அத்தனை பேரும் பெண்மகள். வாரியார் கூட்டத்தில் கேட்பார், இங்கே யாராவது ஆண் பிள்ளைகள் இருக்கிறீங்களான்னு கேட்பார். பையன் கையை தூக்குவான். நீ ஆண் பிள்ளைய கிட்ட கண்ணாடி போட்டுப்பார். கண்ணாடி போட்டு இல்லையே நீ ஆம்பளை இல்லை, அவன் ஆம்பளைன்னுவான். நான் சொல்கிறது கேள். செட்டியார் வீட்டில் பிறந்தா செட்டியார் பிள்ளை, ஐயர் வீட்டில் பிறந்தா ஐயர் பிள்ளை, முதலியார் வீட்டில் பிறந்தா முதலியார் பிள்ளை, வன்னியர் வீட்டில் பிறந்தா வன்னியர் பிள்ளை, ஆண் வயிற்றில் பிறந்தா ஆண் பிள்ளை, பெண் வயிற்றில் பிறந்தா பெண் பிள்ளை. நீ பெண் வயிற்றில் பிறந்தியா ஆண் வயிற்றில் பிறந்தியான்னு கேட்பார். எல்லோரும் அம்மா வயிற்றில் தானே பிறகும், பெண் பிள்ளை, அதான் ஓடுவார். முருகன் ஒருவன் தான் ஆண்முகனா, நெற்றிக்கண்லேருந்து தோன்றியவர். இன்னொன்று, முருகன் வேறு சிவன் வேறே கிடையாது. சிவபெருமான் தட்சிணாமூர்த்தியாக இருக்கிறார், சிவபெருமான் பிச்சாடமூர்த்தியாக இருக்கிறார், சிவபெருமான் நடராஜராக இருக்கிறார், சோமாஸ்கந்த மூர்த்தியாக இருக்கிறார். அவரே தான் முருகனாகவும் இருக்கிறார். சிவன் வேறு முருகன் வேறு. நம்ம பாம்பன் சுவாமிக்கு சொல்வார், அறுமுக சிவம் ஐமுக சிவம்னே சொல்வார். ஆறுமுக சிவம். ஆகையினா விநாயகர் தாய் வயிற்றில் தோன்றியதே கிடையாது. கைலாயத்திலேயே சித்திரக்கூட மண்டபம். இந்த நம்ம படிக்காதவங்களுக்கெல்லாம் படமாக காமிச்சா புரியும். வாரியார் சாமி கூட காங்கேயநல்லூரில் கந்த புராணத்தை சுதை சிற்பமாக வள்ளி இது பார்வதி கல்யாணத்துலேருந்து வள்ளி திருமணம் வர கந்த புராணம் முழுக்க சுதை சிற்பம். அதை பார்த்துட்டே வந்தாலே கந்த புராணம் படித்த புண்ணியம் வந்துடும். அது மாதிரி எல்லாம் செஞ்சுருக்காரு. அது மாதிரி படிக்காதவர்களுக்காக சுதையில் ஓவியமாக வைப்பாங்க. காவியம் படிக்கிறவங்க எல்லாரும் காவியம் படிக்கும், ஓவியம்னா எல்லாரும் பார்ப்பாங்க. அதனால் அந்த சிற்பம் ஏழைகளும் அந்த கந்த புராணத்தை பார்க்குற புண்ணியம் வரட்டும்னு சாமி செஞ்சுட்டு போனாங்க. அது மாதிரி சித்திரக்கூட பண்ணுறோம். 7 கோடி மந்திரம். அந்த மந்திரத்திலே 2 பிரணவங்கள். பிரணவங்கிறது ஓங்காரம். இந்த ஓங்காரம் என்பது பிரணவம்னு சொல்லுவாங்க. பிரா என்பது சிறப்பை காமிக்க, நவம்னா புதுமை, நவம்னா நவகோள்களையும் குறிங்க, நவநவமாக பேசுகிறார். நவசக்தினா புதிய ஆற்றல்னு அர்த்தம். பிரா என்ற எழுத்து வருவதெல்லாம் உயர்வை குறிக்கும். வீட்டில் சாப்பிட்டா சாதம், கோயிலில் கொடுத்தா பிரசாதம். ஆரம்னா வளைவுன்னு அர்த்தம், பிரகாரம் அப்படின்னு உயர்ந்தது. பிரணவம் பிரகாரம் இதெல்லாம் உயர்வை குறிக்கும். இந்த பிரணவம் என்ற சொல் தமிழிலே 3 எழுத்துக்கள். தாய்க்குலம்னா பாத்திரத்துக்குள்ளே பாத்திரம் வைப்பாங்க. இந்த ஓங்காரம் என்பது 3 எழுத்துடைய சம்மேளனம். ஓங்காரத்தில் மேலே அகரம் வரும், இப்படி மடங்கும் போது உகரம் வரும், மடங்கும் போது மகரம். அகரம் உகரம் மகரம் 3ம் சேர்ந்தது ஓங்காரம். நம்ம காது ஓங்காரம் போல் இருக்கும். அந்த இம்முன்னு வரணும், ஓம்னு வருவது தான் நம்மளாம் இந்துக்கள் காது குத்துறோம். காது குத்துனா தான் ஓம்னு கம்ப்ளீட் ஆகும் ஓங்காரம். எல்லா ஒலிகளும் முதல்ல அந்த பிள்ளையார் சுழி சொன்னனே அதில் முதல்ல வந்தது ஓம், அந்த சவுண்டு தான் முதல்ல வரும். எல்லா நாமங்களும் ஓங்காரத்தை வச்சா ஓம் சிவாய நம,
ஓம் காம் கணேசாய நம, ஓம் சாம் சிவாய நம, ஓம் சரவண பவ, ஓம் நமோ நாராயணாய, எல்லாத்துக்கும் பீஜமாக இருப்பது ஓங்காரம். அந்த ஓங்கார 2 ஓங்காரங்கள் அங்கு இருந்தன. சமஷ்டி பிரணவம், வியஷ்டி பிரணவம். அம்பாள் ஒரு பிரணவத்தை நோக்கினார், சிவபெருமான் இன்னொரு பிரணவத்தை நோக்கினார். 2 பிரணவங்களும் ஒன்றாக மறுவ விநாயக பெருமான் அவதரித்தார். இதுதான் உண்மையான வரலாறு. வாரியார் சுவாமி இதை எழுதியிருக்கார். அந்த பிரணவாகாரமாக வந்த அந்த விநாயகர் தாய் தந்தையரை வணங்கினார். தாய் தந்தையர்கள் தான் நமக்கு முதல் தெய்வம். முருகப்பெருமான் திருச்செந்தூரில் பூஜாமூர்த்தி. சிவபெருமானை உமாதேவி வணங்குகிறார், திருமால் வணங்குகிறார். விநாயகர் வந்து கணபதீஸ்வரம்னு பேர். நம்ம பிள்ளையார்பட்டியோட சிவலிங்கத்தை கையில் வச்சிருப்பார். எல்லோரும் சிவ பூஜை செய்கிறார். அப்படி வணங்கின உடனே நீ 18 கணங்கள் நீ கணபதியாக இருந்து வாழ்த்துங்கள்னார். அவர்தான் மூலாதார பொருள். எல்லா பூஜைகளுக்கும் நமக்கு 6 சமயங்களை ஸ்தாபித்தவர் ஆதிசங்கரர். கானாபத்தியம், கணபதியை முழுமுதற் கடவுள். சைவம் சிவபெருமான், வைஷ்ணவம் ஸ்ரீமன் நாராயணர், சாக்தம் அம்பாள் வழிபாடு, கௌமாரம் குமார கடவுள், சௌரம் என்பது சூரியன். இந்த 6 சொன்னாலும் இதில் முதன்மையாக இருப்பது கானாபத்தியம். அதெல்லாம் இது 6 சொன்னாலும் எல்லாம் ஒன்று தான். இறைவனுடைய அருட்குணங்களை 6 வடிவமாக வைத்திருக்கிறார்கள். அதில் விநாயகருடைய வந்து நமக்கு எத்தனையோ வாழ்க்கையில் இடர் வரும். அந்த இடர்களை போக்குகின்றவர். இறைவனுடைய அருட்குணங்களில் ஒன்று அது கணபதியாக வரும். பிடியதன் உருவுமை குளமிகு கரியது வடிகொடு தனதடி வழிபடும் அவரிடர் கடி கணபதி. இடர்களை கழுகிறார். நம்ம அதனால் விநாயகரை வணங்கினால் விக்னராஜன் பேர். எந்த இடையூறு இல்லாமல் நடக்கும். ஆகையினால்தான் விநாயகருக்கு முதல் பூஜை செய்கிறோம். அதற்காக தான் பிள்ளையார் சுழி என்று பெயர். அதற்கு பேசாத எழுத்து என்று பெயர். நமக்கு ஆரம்ப நிலை அதுதான். ஆண்டவனுடைய அருள் சக்தி இந்த மாயையான கோலத்திலிருந்து வந்ததை குறிப்பது தான் பிள்ளையார் சுழி என்று வாரியார் சுவாமி சொல்லியிருக்கிறார். இனிமேல் நாம் எந்த காரியம், ஈவன் மளிகை சாமான் பில்லு வாங்கினாலும் மேலே பிள்ளையார் சுழி எழுதி நம்முடைய பெரியவர்கள் எதையுமே இறை எண்ணத்தோடு செய்வார்கள் என்று சொல்லி இதை அன்போடு கேட்டவங்களே அனைவருக்கும் என் அன்பும் நன்றியும். வாழ்க வாழ்க, வளம் பல சொல்க. நன்றி ஐயா. நன்றி நன்றி. அடுத்த பதிவில் கண்டிப்பாக சந்திப்போங்க. நல்லது. அற்புதமாக சொல்லியிருந்தீங்க. நல்லது.